சில நல்லவங்க இருக்காங்க, சில பேர் கெட்டவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி தான் என் வயிற்றில் குழந்தை இருக்கு. கார்த்திக் எப்படி ஏற்றுக்கிறாரு, ஆனால் அந்த குழந்தைக்காக வச்சு வாழணும். இந்த ஹேய் கெட்டவளாக மாறிட்டான், எதுனாலும் தெரியல. அதான் அவன் கெட்டவளாக மாறணும்னு தெரியல. எப்படியாச்சும் வந்துட்டு கார்த்திகை டிஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஆமாம், கார்த்திக் எங்கே இருக்கான்? என் ஸ்ரீகர் மூலமாக பார்க்குறேன். அங்கே தான் இருக்கானா? அந்த பிருந்தா வேற பாதிலே நான் கூட பொறுமையாக போயிட்டேன். ஏதோ ப்ராப்ளம்னால நான் எப்படி போய் போகிறது? சரி, ஏதாச்சும் ஒரு பாதியில் போகலாம். ஆஃபீஸ்குள்ளே போகலாமா வேணாமா? சரி, வேணும். வந்தேன்னா கார்த்திகிட்ட சொல்லுவார், கார்த்திக் வச்சுப்பான். வேறு எங்கேயாச்சும் போகலாம். பிளானே இல்லை. குழந்தைய வச்சுட்டு எங்கிட்ட போகிறது கொஞ்சம் டைமா. இல்லை, நாகினி இருக்கும்போது நான் இப்படிலாம் காடி வெட்ட பண்ணுச்சு. ஆனால் இப்போ தான் வயிற்றில் ஒரு இவன் இருக்கானே, பையன் இருக்கானோ பொண்ணு இருக்கானோ சுத்தமாக இருக்க ஓட்டுறதுக்கே. சரி, போல ஒரு ரைடு. குழந்தைக்கு எங்கே எனக்கு அந்த ஃபோனுக்கு விட வழி தெரியாது. ஏன்னா அந்த தாமினி சரியாக கார்த்திகை நான் அந்த ஃபோனுக்கு வரக்கூடாது மந்திரக்கட்டு போட்டு அவளாக்கால் மோதிரத்தை வச்சுருக்கா. என்னால் அந்த இடத்த பார்க்க நேராக எடுத்ததுமே அவள் இருக்கிற இடத்த தான் கூட்டிகிட்டு போணுச்சு சக்தி. எவ்வளோ பெரிய நாகினியாக இருந்தாலும் பவளக்கால் மோதிரத்தை பாய்க்க முடியாது. அப்படின்னா அவளும் பவளக்கால் மோதிரத்தை போட்டிருப்பாள். அதை அவள் கையில் வந்து கழுத்துட்டணும். இல்லைன்னா அவள் பல பேர் உயிரை இப்படி தான் கொள்ளுவாள். டாமினி, 5வது கொலைகாரி நீ தானே எனக்கு தெரிஞ்சிச்சு. நாகமணியும் கிடச்சிடுச்சு. இதுக்கு மேலே நான் தாமதிக்க மாட்டேன். உங்களெல்லாம் கொல்றேன். இந்த தாமினியால் தான் எல்லாமே. தாமினியை நான் கொல்லணும். நல்லவ மாதிரி என்னை ஏமாற்றிருக்கான். நான் ஒரு நாகராணி.
பிளேஸ்க்கு போக முடியாதா? கார் பிரேக் ஆச்சு. ஏதாச்சும் பார்க்குறாங்களா? இல்லை. ஓஹோ தேவா. எடுத்துக்கு வந்துட்டு என்னால் இதுக்குள்ளே போக முடியல. இதுவும் சக்தி கிடக்குது. ஆனால் இந்த சக்தி எதுவுமே எஃபெக்ட் ஆகலை. அப்படின்னா என் வயிற்றில் வளர்கிற குழந்தை மகாநாகராணியா? ஏன்னா இந்த குழந்தைக்கு நிறைய ஆபத்து. இதை விடக்கூடாது. எப்படியாச்சும் சொல்லி ஆகணும். வெளியே வா. நீயா கார்த்திக்? நீ வெறுக்கிறத நீ பாட்டு கார்த்திக். நான் ஏன் இது பண்ணுறேன்னு தெரியும். என்ன அடுத்தவங்க குடும்பத்தை பழி வாங்குறத அந்த உலகத்தை அழிச்சு நீங்கள் கார்த்திக் அப்படி பண்ண கார்த்திக். நான் ஒரு நாகினி இல்லை. நான் ஒரு நாகினி தான். ஆனால் நான் அந்த அளவுக்கு கெட்ட நாகினி இல்லை. ஸ்ரேயாவும் நாகினி தான். உன்கிட்ட ஒன்று சொல்லவா? நாங்களும் 12 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு முன்னே நானும் என் குடும்பமும் ஒன்றா இருந்தோம். அப்போ தான் உன் குடும்பம் வந்து எங்கள் குடும்பத்தை எங்கள் அம்மா அப்பாவை சாவடிச்சிச்சு. அதில் எங்களோட நாகமணியை எடுத்துகிட்டு போனதுனால நான் அதை கொண்டு வந்து சேர்க்கறது தான் எனக்கு டாஸ்காக இருந்துச்சு. இப்போ நான் இதை பண்ணுறதுக்கு தான் இந்த பூமியில் வந்தேன். அப்போ உன்னையை பார்த்து மூலியமாக இந்த வீட்டுக்குள்ளே போகலான்னு நினைக்கும் போது எனக்கு அன்றைக்கி ஒரு நாள் நீ எனக்கு ஒரு பூனை மயக்கி விழுந்ததில் உதவி செஞ்சது உன் மேலே காதல் வளர்ந்துச்சு. அப்போலேருந்து உங்கள் குடும்பத்தை பழி வாங்குறதை விட்டுட்டு நான் எல்லாரையும் தான் பழி வாங்கினேன். குடும்பத்தில் உள்ளவங்க யாரும் கொல்லாதவங்களை நான் பழி வாங்க கிடையாது, கொன்னவங்களை ஒண்டி தான் பழி வாங்கினேன். ஆனால் 5வது கொலைகாரங்க யாருன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க முகமூடி போட்டிருந்தாங்க. அது வந்து யாருன்னா அவங்க அம்மா தாமினி தான். அவளையும் நான் கொல்லலான் தான் இருக்கேன். ஆனால் இப்போ என்னால் அவளை கொல்லவும் முடியாது, சண்டையும் போட முடியாது. ஏன்னா என் வயிற்றில் ஒரு குழந்தை இருக்குது. என்னால் என் சக்திகளும் செயலறிந்து போகிறேன். இன்னும் கொஞ்ச நாள் நான் நாகராணியும் இருந்து விலகிருவேன். அதுக்கப்புறம் நான் ஒரு மனுஷியாக தான் வாழ்வேன். ஆனால் என் வயிற்றில் நீ என்னை ஏற்றுக்க மாட்டேன்ற. இப்போ நான் ஏன் வாழணும்? இதுக்கு ஒரே வழிதான். இது குட் லாஸ். என்னை மறந்துடும். கார்த்திக், அம்மா, சிவானி. சிவானி, சிவானி எந்திரி. உள்ளவரை எதுவுமே அடிப்படலை. படுத்துக்கோ. சிவானி, நம்ம அம்மா தான் கெட்டவங்களா? சரி, அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போம்.
ஃபோன் தானே. சரி இன்னும் ஃபோன் பண்ணி பார்ப்பேன். இந்த நம்பருக்கு. ஹலோ ஹலோ தவணி, இந்த நாகராணியோட இறப்பு வந்துருச்சு. வயிற்றில் இருக்க கரு வயிற்றில் இருக்க கரு ஒரு சராசரி மனுஷனாக இல்லை, மகா நாகராணி. அதனால சீக்கிரமாக அந்த நாகினி சேஷாக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் சிவானியை கொண்டுருச்சு. இந்நேரம் வசியம் நேரம் போயிருக்கணும் வரத்துக்கு. ஆனால் போல. அப்படின்னா அவள் எங்கேயோ பத்திரமான இடத்துல இருக்கா, இல்லைன்னா பத்திரமான சக்தி கவசத்தில் இருக்கா. எனக்கு ஆனால் சரியாக தெரியல. நீ எதுக்கும் பார்த்துக்கோ சொல்கிறேங்க. சிவா கார்த்திக் எதுவுமே தெரியாமல் பார்த்துக்கோ. ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சால் நம்ம பிளானே கெட்டு போயிடும். ஏன்னா அவன் வயிற்றில் வர்ற குழந்தை அவன் குழந்தை. நம்ம கொன்னுதுலாம் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான். எந்த இடம் இது? கார்த்திக் நீயா? சிவானி எனக்கு இப்போதான் ஒன்று. சாரி சிவானி. கார்த்திக் அப்படின்னா கார்த்திக் கார்த்திக் எனக்கு இன்னும் வேலை இருக்குது. நீ எரிஞ்ச விலை என்கிட்ட இப்போதைக்கு பொறுத்த வரைக்கும். ஏன்னா இந்த டாமினியை கொண்டுட்டு தான் நான் ஸ்ரேயாவை பார்த்துக்கணும். சரி சிவானி போகிறேன். நீ ஒரு நிமிஷம். கார்த்திக் உன்னோட வயிறு கொஞ்சம் பெருசாக இல்லை? ஆமாம் பெருசாக இருக்கும். சரி நான் போகிறேன். என்னாச்சு எனக்கு? ஐயோ நான் சிவானிக்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். சிவானி நான் இன்னைக்கு அம்மா ஃபோன் சொல்லிட்டு வந்தேன். நான் ஒரு நம்பர் பார்த்தேன் சொன்னாங்க. அப்போ உன்னை அழிக்கிறேன்ற பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்படின்னா அது வேறு யாரும் இல்லை, என் எதிரியாக தான் இருக்கணும். யாருன்னு தெரியல, ஆனால் பார்த்துக்கிறேன். கார்த்திக் எனக்கு என்ன சிவானி ஒரு மாதிரியாக இருக்குது. ஏதோ ஆவி அந்த மாதிரின்னு. ஆவியா? ஆமாம் ஸ்வேதிக்கு யாரும் ஃபோன் இருக்கிறாங்க. என்ன பண்ணாலும் நீ எதுவுமே பண்ண முடியாதுடா. ஏன்னா நான் காளி அம்மன் வரம் பெற்றவ. அதனால தான் எனக்கு தெய்வீக சக்தி கவசம் கிடச்சிருக்கு. என் மேலே நீ என்ன தாக்குதல் நடத்தினாலும் அது எனக்கு எந்த எஃபெக்டும் ஆகாது. அதனால தான் முதல்ல எனக்கு எஃபெக்ட் ஆகலடா. நான் ஒரு மனுஷ பிறவி இல்லை, இச்சாதாரி பிறவி, நாகினி, நாகராணி. நான் பழைய பிரச்சனையெல்லாம் தீர்த்துட்டு ஒன்றே கவனிச்சுக்கிறேன். நம சிவாய.